ஆ நண்பர்களுக்கு வணக்கம். ராகுகேது பயிற்சி அடுத்தது கும்பராசி பார்க்கலாம். கும்பராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். வானிலை மாற்றத்தில் வானவியலில் ஒரு 4 கிரகங்கள் பயிற்சியாகி இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்தில் பயிற்சியானது ஒரு அதிசயமான சம்பவமாக இருந்தாலும் கூட என்ன நடக்குது என்னப்பா ஒரே வருஷத்துக்குள்ள இத்தனை கிரகம் மாறி போச்சு, சனி மாறி போயிட்டார், குரு மாறி போயிட்டார், ராகுகேது மாறி போயிட்டார்னு எல்லாமே பேசிக்கிறீங்கல்ல. என்ன நமக்கு பண்ண போகுது, என்ன நடக்க போகுது, ஒரே வீட்டில் 4 கிரகம் 5 கிரகம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது இல்லை, ஜோசியர்களுக்கே அது கன்ஃபியூஷன் ஆகுது. அப்படிங்கும்போது ஜாதகத்தில் விரும்புகிறவங்க, ஜாதகத்தை பார்க்குறவங்க, ஜோசியத்தை ரொம்ப நம்புகிறவங்க, நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை பார்க்குறவங்க, நிறைய பேர் டிவி பார்க்குறவங்க, ராசி பலன் பார்க்குறவங்க நிறைய இருக்கிறீங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்த்துட்ருக்கிறான், பேசிகிட்டு இருக்கான். இந்த ஆள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு ராசி பலன்காரன் சொல்கிறது, இந்த ஜோசியர் நீ ஜோசி மீடியாவில் நிறைய வந்துட்டான் ஜோசிக்காரன். பொம்பளை எத்தனை பொம்பளைங்க என்ன தான் ஜோசியத்தில் நடக்குதுன்னே இங்கே தெரியல. இதில் நடக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று, இத்தனை பேர் வந்தாலும் இந்த ஆதித்ய குருஜிங்கிற ஒருத்தருக்கு நிகர் யாருமே இல்லை. சும்மா எல்லாம் உட்காந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அவர் ஆதித்ய குருஜிக்கு நிகரான மனுஷன் யாருமே கிடையாது. ஆல் இந்தியாவில், வேர்ல்டு லெவலில், உலகத்திலேயே இந்த நூற்றாண்டின் மிக பெருஞ்சோதிடர் அவர் தான். அவர்கிட்ட அவங்க ஜோசியத்தில் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணால் அது அவரால் மட்டும்தான் முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ கதை பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு ராசி பலன் வீடியோ போட்டுட்ருக்காங்க. நிறைய ஜோசியம் சொல்கிறதே நிறைய தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜோசியர் இன்னும் மாறல. இதில் யூடியூப்பு அவரை பார்த்து காப்பி அடித்து நிறைய போட்டுட்ருக்கான். ஆதித்ய குருஜியை பார்த்து காப்பி அடித்து இவன் யூடியூப் போடுறான், வீடியோ போடுறான். சரி ரைட்டு இருக்கட்டும், அவர் தான் அதையும் சொல்கிறாரு. உண்மை அதுதானே, உண்மை எப்போதும் நினைக்கும். அவருடைய கருத்து தான் நீ பேசிகிட்டு இருக்க, நீ உன் சொந்த கருத்து கிடையாது. இல்லை, எல்லா ஜோசியருமே அவருடைய கருத்து தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சொந்த கருத்து, சொந்த ஞானம், சொந்த அறிவுலாம் கிடையவே கிடையாது. சரி ரைட், அவரை வச்சு நீங்கள் பிழைக்கிறீங்க. நான் உள்பட அப்படி தான். அவரை வச்சு நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அவரை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. சரி, நல்லது இருக்கட்டும். கும்பராசி என்ன பண்ணுது? ராசிக்குள்ளே ராகு வர்றாரு. ராசிக்குள்ளே ராகு நுழையிறது நல்லது இல்லை தான். தசாபுத்தி அமைப்பையும் நான் பார்க்கணும். ராசிக்குள்ளே ராகு வர்றார். ராசிநாதன் சுக்கிரனுடைய இணைகிறார், 2ல் இருக்கிறார். ரொம்ப அற்புதம். கும்பராசிக்காரன் சூப்பராக தான் இருப்பீங்க. என்ன ராசியை குரு பார்க்குறது அதிசயம். ராசியை குரு பார்க்குறாரு. ராசிக்குள்ளே ராகு வர்றார். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் நிற்கிது. எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இன்றைக்கி. கும்பராசி ரொம்ப பிரமாதம். நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, வீடு கட்டுற அமைப்பு. கும்பராசியில் இருக்கிற இளம் பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா வேறு தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேறு தொழில், அரசு வேலையிலே இருந்தால் கூட இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் வேலைக்கு. என்ன கும்பராசியை பிறந்தவளவில் 60 வயசை தாண்டினா இருந்துச்சுன்னா வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள்னு சொல்லக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொழில், வேறு தொழிலில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நீங்கள் பிரமாதமாக போய்கிட்டு இருக்கிற அமைப்பு. இத்தனையும் கும்பராசிக்கு நீங்கள் நல்லதாகவே நடக்கும். வீடு வாங்கணும், இல்லைன்னா வீடு கட்டணும், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாண செலவு வரும். நல்ல செலவு தான், நல்ல செலவு. இதெல்லாம் நல்ல செலவு தான். மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசி வலுப்பெறுது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் ஏற்கனவே அவங்க ராசி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கும்பராசிக்காரையும் பார்த்து மற்ற ராசியெல்லாம் பொறாமையில் தான் இருக்காங்க. என்ன இவன் மட்டும் பார்த்தா நீட்டாக போகிறான், நீட்டாக வர்றான், எப்படி இவன் மட்டும் நீட்டாக இருக்கிறான்? நீட்டாக இருக்கிறேன் அப்படின்னா அமைதி, பரம்பொருள் அனுமதிக்கிறாரு நீட்டாக இருக்கிறேன். 2ல் சனி, 2லேயும் சுக்கிரன். ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்படி ரொம்ப சீக்கிரமாக சில பேருக்கு வீட்டினுடைய அமைப்பு, வீடு புதுசாக வாங்கிறது, இல்லைன்னா புதுசாக கட்டுறது, இல்லைன்னா ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கிறது, இந்த அமைப்பு இங்கே ஏற்படுத்தும். சரி, அரசு துறை, அரசு வேலை எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சிக்கல் கொடுத்தாலும் கூட பதவி உயர்வு வாங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. பதவி உயர்வு வரும், ஆனால் அது தடைப்பட்டு அப்படியே ஸ்லோவாகி நின்றுக்கிட்டே இருக்கு. ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பலகீனமாக இருக்கார். பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது சார். ஏமா ஒரு வருஷமாக 2 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வரல, இன்னும் 2 மாதம் ஆகும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எந்த தொழிலில் இருந்தாலும் பதவியில் நீங்கள் ப்ரமோஷனில் போவீங்க. இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. 5ஆம் இடத்தில் குரு, இப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. எடுத்தோன்னே ஆண் வாரிசு இல்லையான்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே எதிர்பார்க்குறது என்னங்க, ஒரு கல்யாணம், ஒரு நல்ல குழந்தை பிறந்தணும். நல்ல குழந்தைன்னா நல்ல நேரத்தில் பிறக்கணும். ஆண் குழந்தை தான் நல்ல குழந்தை, பெண் குழந்தை கெட்ட குழந்தைலாம் இல்லை. நல்ல குழந்தைன்னா நல்ல நேரத்தில் பிறக்கணும். அப்போ ஆண் வாரிசு தடைப்பட்டவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு பெண் வாரிசாக பிறக்கும்.
இது எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர் சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனே பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஐயோ என் பிள்ளை பிறந்த நேரத்தில் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க. சில பேருக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் இதான் இந்த சொத்தை நான் விற்றேன் அப்படிங்கிற அமைப்பில் பண இழப்பு, சொத்து இழப்பு இதுவுமே நடக்கும். ஏற்கனவே நிறைய சந்திச்சிட்டிங்க, நிறைய சந்தித்தாலும் திரும்பவும் அந்த இழப்புங்கிறது உண்டு. 2ஆம் இடத்துல சனி வந்தால் தனத்தை கெடுப்பார்னு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் வீட்டில் பொருளை வச்சுக்கிறவன், பணத்தை வச்சுக்கிறவன், நகையை வச்சுக்கிறவன் தயவு செஞ்சு வீட்டில் வைக்காது, பேங்க்கில் வைங்க. அது கிராமப்புற வீடாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற வீடாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ பொருளை இழந்துவிட்டு 2ஆம் இடம் தனம் போச்சுன்னா, பணம் போச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் வருமா? வருமானம் பண்ணிட்டு வந்தால் சந்தோஷம். சம்பாரித்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் 4 லட்சம்னு எவனா திருடிட்டு போயிட்டான்னு சந்தோஷம் எப்படி வரும்? அப்போ அந்த அமைப்பில் அந்த சிக்கல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் சந்திக்கிற அமைப்பு இன்னுமே கும்பராசிக்காரனுக்கு இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கும்பராசிக்காரன்னா நிம்மதியாலாம் இருக்க முடியாது. ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, இன்னொரு தொழிலுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க, போக முடியாத அளவுக்கு இந்த தொழிலே நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கான். வேலைங்கிறது என்னங்க, ஜென்மச்சனி வரும்போது அந்த வேலையில் நிறைய தடைகளை கொடுப்பாருங்க. வீட்டில் போனால் நல்லா தூங்க முடியாது. அப்போ இங்கே வேலைக்கு வந்தோம் அப்படின்னா அங்கேயும் தூக்கம் இல்லாமல் இருந்து அடுத்து ஓவர் டைம் பாடுறாம்பா, அப்பயும் நமக்கு உடம்பு கெட்டு போயிடும். உடம்பும் கெடும், மனசும் கெடும், தொழிலும் கெடும். இது கும்பராசிக்கு இன்னுமே இருக்குது. நல்லா இருக்குன்னு நான் முதல்ல அது சொன்னது ஒரு அளவுக்கு பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். ஒரு வேளை பௌர்ணமியில் பிறந்திருக்காங்க நல்லா இருப்பாங்க. ஒருவேளை தேய்பிரியில் பிறந்திருக்கிறாங்க. கும்பராசிக்கு வரக்கூடாத திசைன்னு எதை சொல்கிறோம் நாங்கள்? கும்பராசிக்கு வரக்கூடாத திசை இந்த திசையை தான் அட்டமாதிபதி திசை அப்படின்னு சொல்லுவோம். கும்பராசிக்கு சூரியன் சந்திரன் திசை வேலை செய்யாதுங்க. சூரியன் சந்திரன் திசை வந்துச்சுன்னா அவங்க பாதிப்பு கூடுதலாக சந்திச்சு தான் ஆகணும். சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் சமாளிக்கும், இல்லை சூரியன் பாவத்துவமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெடுக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் எதிர்கிரகமாக இருக்குல்ல. அப்போ கோர்ட்டு கேஸு வழக்கு தொழிலில் நடக்கிறதெல்லாம் சூரியன் திசை நடக்கணும்னு செஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, வேலையில் பிரச்சனையாகுது, ஒன்று அங்கே வெளியே தள்ளுறாங்க, நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க, நடந்துகிட்டு இருக்கும் கேஸு. அதேமாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதே தான், கோர்ட்டில் கேஸ் போடுவீங்க, நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தான் சனிக்கு தான் சூரியனும் சந்திரனும் எதிரியாச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? 7 சனியில் இந்த விஷயம்லாம் தடந்து வந்தீங்கல்ல, வேலை வாய்ப்பில் பிரச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கல்ல, வேறு கம்பெனி போகிறோன்னு சொல்லி இந்த வேலையை விட்டுட்டு சுத்தமாக 3 வருஷமாக வேலையை எல்லாம் வந்தீங்கல்ல, இதெல்லாம் கும்பராசியில் நடந்தது தானே. கும்பராசியில் நடந்தது. ராகுக்கு எது பயிற்சியா? இன்றைக்கி ராசிக்குள்ளே ராகு வரார், நல்ல வேலை ராசியை குரு பார்க்குறார். அப்போ ராகுவையும் குரு பார்க்குறார். ராசியோட ராகு இணைந்து நல்லது இல்லைன்னா என்ன? மனம் குழப்பத்திலே இருக்கான். குழப்பத்தில் என்ன? 50 வயசில் இருக்கிறவனுக்கு பிள்ளைங்களை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, எங்கடா கொடுக்குறது, நல்ல ஜாதகமாக வருது, இந்த ஜாதகம் உண்மையாக பொய்யாகுன்னு கூட தெரியல, யாரையும் நம்ப முடியல, நம்பிக்கை போயிடும், யாரையுமே நம்ப முடியாது. அந்த மன குழப்பங்கிறது அதுதான். ராசிக்குள்ளே ராகுவோ சனியோ இருக்கும்போது தான் மனசு குழப்ப போகுது. சனி இருட்டு, ராகு இருட்டு. சனிக்கு ராகுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. ராகு கெடுத்துருவார் டோலில், சனி அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். ஆக உங்களுக்கு சனி இருந்தது கஷ்டத்தை கொடுப்பார், துக்கத்தை கொடுப்பார், துயரத்தை கொடுப்பார். ராகு ஆளையவே முடிப்பார். அவன் ராகுனுடைய வேலை தான். அப்போ முடிப்பார்னா என்ன? உயிரை முடிப்பாரா? உயிரை முடிப்பார்னா ராசிநாதனை பொறுத்து. பணத்தை முடிப்பாரா? தனத்தை பொறுத்து, 2ஆம் இடத்தை பொறுத்து. பணத்தை முடிப்பாரா? சில பேருக்கு பண இழப்பு வரும், சில பேருக்கு உயிரிழப்பு வரும், சில பேருக்கு நெருங்கிய சொந்தத்தினுடைய உயிரிழப்பு வரும், சில பேருக்கு கேஸு கோர்ட்டுன்னு சொல்லி அதில் பண இழப்பு கொடுக்கும், சில பேர் வீட்டில் இருக்கிற பொருள் திருட்டு போயிடும். இது எல்லாமே கும்பராசியில் நடந்து முடிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் கூட இன்னும் அது தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறோம். அதனால் எங்களுக்கு சனி பயிற்சி ஆகிடுச்சு, சனி விட்டு போச்சு, நான் நல்லா இருக்கிறேன். ராசிநாதனாக இருந்தால் கூட அவர் ஒரு வேலை செய்வார். ராசிநாதனாக இருந்தால் கூட சனியினுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார். அவர் என்ன வேலை? துக்கம், அசிங்கம், அவமானம், கேவலம், சண்டை, சச்சரவு இதெல்லாமே கொடுக்குறவர் சனி பகவான் தானே. சனி பகவான் மிகப்பெரிய நியாயாதிபதி ஒன்று. ஆனால் எல்லா துன்பத்தையும் நமக்கு கொடுத்து அங்கே இருக்கிற திருட்டு பசங்களை இவன் தானே திருடன், இவன் சுத்த மோசமான பொம்பளை, இவன் சுத்த மோசமான ஆம்பளை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ மேலே அயோக்கியன் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு எப்படி காட்டும்? அவங்க சுய உருவத்தை காட்டினா தானே நீ கண்டுபிடிப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் திருட்டு பையன், பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்க கேடுகட்ட பொம்பளைங்க, கேடுகட்ட ஆம்பளைங்க அப்படிங்கிறது எப்படி நீ காமிப்ப? எல்லாமே கேடுகட்டவர்களுங்கிறது உணர வைக்கிறதே சனி தான். கும்பராசிக்காரன் எல்லாமே உணர்ந்துட்டீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சு வைக்க முடியல மாதிரிங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் இப்படி தான் பேசுவேன். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிச்சு வைக்க முடியல மாதிரி இத்தனை பேர்த்த நீங்கள் சந்திச்சு இப்போ அவங்க சித்திரவதைப்பட்டு அப்புறம் வெளியே
இனிமேல் இவங்களுடைய உறவுகளும் சாகவாசம் வச்சுக்கூடாதுன்னு வெளியே வந்துட்டீங்க. சனி வெளியே வந்துட்டார். இனிமேல் உங்களை கண்டு அவன் பயப்படணும். உங்களை எதுக்கவும் முடியாது, உங்களை வெல்லவும் முடியாது. கும்பராசிக்காரனை யாரும் வெல்ல முடியாது, இப்போது எதுக்கவும் முடியாது. அதனால் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதில்ல. இயல்பாகவே திசை நல்லா நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.